இந்தியாலேயே 2 சிலைகள் தான் இந்த அபரஞ்சி சிலைகளாக இருக்கிறது. நவபாஷாணத்துல போகர் செய்த சிலை பழனி மலையில இருக்கிறது நமக்கு தெரியும். பூம்பாறையில தசபாஷாணத்துல இருக்கிறது தெரியும். அதே மாதிரி கொடைக்கானல்ல உள்ள ஒரு மர்ம பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்னொரு பாஷாண சிலை இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சிலை அபரஞ்சி சிலை பார்த்தீங்கன்னா ஒண்ணு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, அங்க உள்ள அந்த சிலை விக்கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ திருமேனி பார்த்தீங்கன்னா அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அரிய தேவலோக தங்கம் என்று சொல்லக்கூடிய பொன்னாலான ஒரு சிலை அந்த சிலை. அதே மாதிரி இன்னொரு சிலை எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய திருமாலிரும் சோலை என்று சொல்லக்கூடிய தென் திருப்பதி என்று வழங்கப்படக்கூடிய தென் திருமாலிரும் சோலை என்று போற்றப்படக்கூடிய 108 திவ்ய தேசங்கள ஒன்றாக இருக்கக்கூடிய நம்முடைய கள்ளழகர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகர் மலையில தான் இந்த சிலை இருக்கு, மூலவருடைய சிலை இருக்கு. இந்த சிலையினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலையின் மீது நீர் பட்டு அந்த நீர் நம் மீது பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பல நாள்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாவதற்கான ஒரு மருத்துவ தன்மை இந்த ஒரு உலோகத்துல இந்த தன்மையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் பாருங்க இன்னைக்கும் கள்ளழகர் வைகை ஆத்துல எழுந்தருளும் போது பக்தர்கள் நீரை பீச்சி அடிக்கிற ஒரு சடங்கு இருக்கிறது நீங்க பார்க்கலாம்.